இவளுக்கு ஆபத்து வரும்னா இவளை பெங்களூருக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சோம். அவனுங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சாடா? ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க வந்து இங்க சுத்திக்கிட்டு இருந்தாலே அப்பா அது கண்டுபிடிச்சாங்களா? இல்லையே. இப்ப மாத்திரம் எப்படிடா கண்டுபிடிச்சு இவளை தூக்க வந்தானுங்க? சொல்லுங்கடா. நிக்கிறானுங்க பாரு. தண்ட சோத்து முண்டங்களா. வயரக்கண்ண ஆளுங்க இன்னைக்கு வரலையா? இவன் இங்க இருக்கிறத தெரிஞ்சுட்டு 4 நாளைக்கு முன்னாடி வந்துட்டாங்களா? அவங்க யாருப்பா? மச்சானுங்க தானே. அக்கா பொண்ணுங்க ஒரு மேல இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இங்க பாரு, நம்ம பொண்ணு அவங்களா தூக்கிட்டு போய் கசப்பு முன்னாடி நம்மளா கொடுக்கறதா கௌரவம். அக்காவே செத்து போயிட்டா, அப்புறம் அவங்களுக்கு என்ன உரிமை வேண்டி கிடக்கு? இன்னொரு தடவை அவனுங்க நம்ம பொண்ணு மேல கைய வெச்சானுங்க. என்னங்க இது? வயசுக்கு வந்து பிள்ளை கை நீட்டி அடிக்கிறீங்க? நடுராத்திரில எவன் கூட போய் இவ போனதுனாலதான் அவனுங்க கண்ணில் பட்டிருக்கா. ஓடுகாலி சிரிக்கி முளைச்சு 3 நிலை விடல. அதுக்குள்ள முன்ன அத்தா அத்தா விடா விடுங்க அத்தா. யாரவ? சக்தி, உனக்கு ஒண்ணு ஆகலையே? நீ நல்லா இருக்கியாப்பா? எனக்கு ஒண்ணு ஆகல பாட்டி. அது ஒண்ணு இல்லப்பா, சேரு மேல வச்சிருந்தேன், ஞாபகம் இல்லாம உட்கார்ந்துட்டேன், உடஞ்சு போச்சு. அதை விடு. கைப்புள்ள கைப்புள்ள உள்ள போய் வேலையை பாருப்பா. அது ஒண்ணு இல்ல தம்பி, காலையில நீலவேணி இங்க வந்துச்சு. நீலவேணி, வா 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 வா. நல்லா இருக்கியாமா? கல்யாண வீட்டுக்கு வந்து பையெல்லாம் கை போடுற அளவுக்கு சந்தன பாண்டி பொண்ணு அவ்வளவு கேவலமா போயிட்டாங்க. வசதியான பொண்ணை வளைச்சு போட்டா சொத்து எல்லாம் சுருட்டிக்கலான்னு பாக்குறியாடி? யாரா நீ? யாரா? உன்னதான் கேக்குறேன். தள்ளி விடுறா. என்ன பயிரெல்லாம்? யார் நீங்க? நான் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உன் பேர் எங்க இருக்கான் எனக்கு தெரிஞ்சாகணும். அவன் இங்க இல்ல. அவன் இனிமே எங்கேயும் இருக்க மாட்டான். அனுப்பிடுறேன். அவன் கிட்ட என்னடா வெட்டி பேச்சு? வெட்டி தள்ளுறா எல்லாரையும். விரோதி வீட்டுக்குள்ள வந்து அடிச்ச போதே இவன் செத்துட்டான். செத்தவன் கூட சண்டை போடுறவன் இல்ல இந்த சந்தன பாண்டி. இது வரைக்கும் வாயால பேசுன, இனி அவன் அடங்கல. இதுதான் பேசும். ஏண்டா வாஸ்தவம் தானே? சக்தி 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 சக்தி. வேணாம் தம்பி, திரும்பி போயிடுங்க. என்ன மிரட்டி பாக்குறீங்களா? இல்ல தம்பி, கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா. நீங்க கல்யாண வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணி ஏதாவது நடந்துச்சுன்னா என் பொண்ணு வாழ்க்கையை கெட்டு போயிடுப்பா. அதுவும் இல்லாம நீலவேணி இந்த ஊர்ல இல்லவே இல்லப்பா. அவங்க அப்பா சந்தன பாண்டி அவளை அவங்க ஊருக்கே கூட்டு போயிட்டான் தம்பி. எந்த ஊர்? ஓனாளுக்கு தான் சொல்றேன் தம்பி, தயவு செஞ்சு நீலவேணியை மறந்துருப்பா. சந்தன பாண்டி சாதாரண ஆள் இல்லப்பா. அந்த ஊர் நான் வச்சதாப்பா சட்டம். அந்த ஊருக்கார பசங்க ஈவருக்கவே இல்ல காட்டு மராடி பசங்கப்பா. எந்த ஊருன்னு கேட்டேன் தம்பி, சொன்னா புரிஞ்சுக்கப்பா. அந்த ஊர்ல கோர்ட்டு போலீஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே சந்தன பாண்டி தான். அவன் தனி ராஜாங்கமே நடத்திட்டு இருக்கான்ப்பா. அந்த ஊருக்குள்ள யாருமே நுழைய முடியாது. அப்படியே நுழைஞ்சாலும் உயிரோட. ஊரு பேரை சொல்ல முடியுமா முடியாதா? திருவாச்சி. தம்பி, உங்களை இந்த ஊர்ல வெட்டி போட ஆளை வச்சுட்டு போயிருக்கான். நீங்க அந்த ஊருக்கு போனா என்ன யோசிச்சு பாருங்க. எதிர்த்து ஜெயிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னப்பா இது? 1 மாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த, இப்ப திடீர்னு கிளம்பிட்ட? இல்ல தாத்தா, நான் இருக்கிறதுனால தானே இதெல்லாம் நடந்தது. நான் கிளம்புறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணு, கொஞ்ச நாளைக்கு இங்க இரு ராஜா. இல்ல பாட்டி, மனசு சரியில்லை. அப்பா அம்மா வர பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஏப்பா இது என்னப்பா என்ன வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு? டைம் ஆயிடுச்சுல, கிளம்பு. ஹலோ,
நீ எங்க வர? மெட்ராஸ்க்குப்பா. மெட்ராஸ்கார முறை என்ன பாக்கலையா? வந்தா கஷ்டப்படுவ. நானா? வேண்டாம். என்னை நீ கூட்டி போனேன்னு வச்சுக்க, இந்த வீட்டுல நான் தீ குளிப்பேன். என்ன என்ன சொன்ன? தீ குளிப்பேன்னு சொன்னேன். சக்தி, சொல்லுங்க தாத்தா. எனக்கு ஒரு உதவி செய்ய. ம். அவன் இஷ்டப்படியே டீ குடிக்கட்டும். என்ன புடிச்ச கஷ்டமாவது தொலையட்டும். வயசாயும் உனக்கு இந்த வில்லத்தனம் போல பாரு. வரேன் தாத்தா. கிளம்பட்டா? போய் தொலை. தாத்தா போடா. சரி பாடி. முறைக்கிற பாரு, நல்லா நம்பியார் மாதிரி. ஓய், நீ வந்தே ஆகணுமா? நான் மெட்ராஸ பார்த்தே ஆகணும். உன் விதி யாரால மாத்த முடியும்? என்ன பாத்துக்கிற எனக்கு தெரியும். வந்து பாரு. ஏப்பா, நம்ம 2 பேரும் தான் ரயில் விட்ட மாதிரி இருக்கு. ஒரு வேளை இறங்கல. மெட்ராஸ்னா ரொம்ப கேவலமா இருக்கு. இது மெட்ராஸ் எவன் சொன்னா? பின்ன பாம்பே. ஏப்பா, ஒண்ணும் தெரியலங்கறக்காண்டி ரொம்ப ஓவராலாம் பேசப்படாது. ஐயோ, திருவாச்சி. ஏப்பா, இது பயங்கரமான ஊராச்சே. இந்த ஊரை பத்தி உனக்கும் தெரியுமா? சுத்து வட்டாரத்துக்கு தெரியுமா? பொழுது போயிலாவே 2 பேரும் பொளக்கறதா இந்த ஊர்ல பொளப்பு. எனக்கு ஈர கொலையில நடக்குது. வா ஊருக்கு போலாம். நீ தானே சொன்ன உன்னை பார்த்து உனக்கு தெரியும். ஏப்பா, ஒரு பேச்சு சொல்லப்படாதா? அதுக்காண்டி உடனே கொண்டாந்து இறக்கி விட்டுறதா? ஐயா, அடுத்த ட்ரெயின் எப்பங்க இருக்கு? இப்ப வராதா? ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் தான் வரும். வேற வராதா? அட எப்பவாவது கூட்ஸ் வரும். அதுவும் நான் சொன்னாதான் நிக்கும். அது ஏன்? ஊருக்குள்ள கலவரம் நடந்தா ஒரே பணமா விழுகும்ல, அதுகளை அள்ளி போட்டு போகதான். எப்பா, இந்த மனுஷன் சொன்னா கேட்டியா? இந்த பாருப்பா, உன்னை கையெடுத்து கும்புறேன் ஊருக்கு போயிருப்பா. ஏங்க, இங்க பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? பஸ் ஸ்டாண்டா? ஆனா ஊனா பஸ் எரிச்சுறாங்கன்னு கவர்மெண்டே இந்த ஊருக்கு பஸ் விடுறது இல்ல. டிரான்ஸ்பர் கிடைச்சா அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போகலான்னு பாக்குறேன், முடிய மாட்டேங்குது. என்ன என்னைக்கு கூட்ஸ்ல அள்ளி போட்டு போறானுங்களோ. எப்பா சக்தி, எனக்கு சக்தி பத்தாதுப்பா. வா போயிடலாம் வா. அப்ப நீ கிளம்பு. நான் மட்டும் தனியா வா. அதுக்கு நான் ஓன் கூடயே வந்துடுறேன். நில்லப்பா. ஏப்பா, என்ன சொல்லு. என்ன உன் ஆளை பத்தி விசாரிக்கலாம் பார்த்தா ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணோம். எல்லாம் இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களா? அப்பாடா, நம்மளுக்கு மரியாதை கொடுக்கறதுக்குன்னு ஒரு பதறி அடிச்சு ஓடியாரான் பாரு. அவன்கிட்ட கேப்போம். ஏப்பா, ம். அசலூர்ல இருந்து பொழைக்க வந்த பரதேசினி ஒழுங்கா வேலையை செஞ்சுட்டு கூலியை வாங்கிட்டு போடானா வீணா கோஷம் போட்டு கொடியா பிடிக்கிற. நான் நேத்து தானே கேட்டேன். இந்த ஊர்ல நான் வச்சதுதான் சட்டம், நான் செய்யறதுதான் தர்மம். என்ன எதிர்த்து எவனும் பேசக்கூடாது. பேசுடா. பேசுனா இதான் நடக்கும். வாஸ்தவம் தானே? வாஸ்தவம் தான். போகாதப்பா. சிச்சி சிச்சி சிச்சி, ஊராயாது? எவனை பார்த்தாலும் கொலகார பைய மாதிரியே தெரியுது. வாழைக்காய வெட்டுற மாதிரி கையை வெட்டுறாங்க. எப்பா, இந்த ஊர் நமக்கு சரிப்பட்டு வராது. வா, இப்ப ஊருக்கு போலாம். எங்க போனாலும் என் உசுரு நம்ம ஊர் மேல தான் போகணும். உசுறு போகுதுன்னு முடிவு பண்ணிட்டல. அந்த கழுதை எங்க போனான்னா? சரி வா, கோயிலுக்கு போலாம். எப்பா, எங்கேயாச்சும் கூட்டி போய் என்னை பழி கொடுக்கணும்னே முடிவு பண்ணிட்டாங்க. வெள்ளிக்கிழமை ஆனா அவ தவறாம கோயிலுக்கு வருவா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, போலாம் வா.